செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரை நேரில் சென்று ஆறுதல் கூறிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. தமிழகத்தில் போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரிப்பதால் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து இருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ராமேஸ்வரத்தில் பேட்டி. தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்ததால் பெண்களுக்கு எதிரான குற்றம், கொலை சம்பவம் அதிகரித்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ராமேஸ்வரத்தில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். உள்ளம் தேடி இல்லம் நாடி ரத யாத்திரை பயணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நேற்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகை தந்தார். இன்று காலை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் சாமி தரிசனம் செய்த பின்னர் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியை அதே பகுதியை சேர்ந்த முனிராஜ் என்பவர் கொலை செய்ததால் உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், மாணவி உயிரிழப்பு துயரமான ஒன்று. இந்த கொடூர செயலை செய்த நபருக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். இது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தங்கச்சிமடம் பாம்பன் பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதிய பெர்மிட் வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து மனு அளித்ததால் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க தேமுதிக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கச்சத்தீவை மீட்டு தமிழக மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பலமுறை வலியுறுத்தியுள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மேலும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்ததால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்துள்ளது. போதைப் பொருள் விற்பனையை தடுக்க அரசு தவறிவிட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். மேலும் மாணவி கொலை செய்யப்பட்ட நிகழ்வு வேதனைக்குரியது. பெண்கள், முதியோர்களுக்கு எதிரான குற்றங்கள் போதைப் பொருள் பயன்பாட்டால் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இது மிக மிக ஒரு கொடூரமான செயல். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போற பிள்ளைய குத்துறாங்கன்னா இதை விட என்ன இருக்கு? இதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, எப்பயும் தண்ணியை போட்டு கஞ்சா போட்டு இல்லை சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி டார்ச்சர்ன்றது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. அதான் நான் சொல்லியிருக்கேன், போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஈவ்டீசிங், இன்னைக்கு போக்சோ சட்டம் என்று கடுமையான சட்டங்கள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால குழந்தைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரணும். எஜுகேஷனோட தங்களை தாங்க எப்படி பாதுகாக்கணுன்றது சொல்லித்தரணும். அது மட்டும் கிடையாது, நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக உடனடியாக கொண்டு சென்று அந்த மாதிரி யார் பண்ணாலும் கடுமையான தண்டனை வழங்கப்படணும். இதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த பையன் நிச்சயமாக மிக பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கணுங்க. அப்போ தான் இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் வரும். இது தவறான ஒரு முன்னுதாரணம். இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். போதைப்பொருள் விற்பனை அதிகரிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. ஆமாங்க, இது தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி ஒரு கலாச்சாரம் புதுசாக உருவாயிருச்சு. முன்ன டாஸ்மாக் இருந்தது, கள்ளச்சாரம் இருந்ததுங்க. இப்போ போதை, அதாவது கஞ்சா போதை விற்பனை மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அதில் பல பேர்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த போதையெல்லாம் ஹெல்த்துக்கும் பேட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிற மாதிரி அந்த அளவு ஒரு போதையோட கொடுமை இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் தமிழக அரசு தான் இரும்புகரம் கொண்டு அடக்கணும். அதில் எந்த மாற்றத்தை இப்போ எங்கள் ஆட்டோ சார்ந்தவங்களாம் பார்த்தாங்க. பாம்பனில் அவங்களுக்கு பெர்மிட் வேணுன்றதை கேட்குறாங்க. அவங்க நீண்ட நாளாக கோரிக்கை வச்சும் அந்த பெர்மிட் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலைங்க. தேமுதிக சார்பாக நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். அதனால் உடனடியாக ஆட்டோ நண்பர்களுக்கு பெர்மிட் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை இந்த அரசு உறுதி செய்யணும்னு சொல்லி இந்த ப்ரெஸ் மீட் மூலமா நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே ஆட்டோ டிரைவர்ஸ்ல நிறைய பேர் இலங்கை கடற்படையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க தான் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, வாழ்வாதாரம் தேடி. ஸோ உடனடியாக அதை பண்றதுக்கு எதுவும் அழுத்தம் கொடுத்தது. தொடர்ந்து நம்ம மீனவர்கள் கைது செய்யப்படுவதும், அவர்கள் உடைமைகள் திருடப்படுவதும், அந்த மீனவர்களை சுடுவதும் தொடர் நிகழ்வாக போயிட்டு இருக்கு. நம்மளும் இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாரும் அறிக்கை கொடுக்குறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், உண்ணாவிரதம் உட்காரோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த தீர்வும் வரலைங்க. நான் பல முறை கேப்டன் இருந்த காலத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம். இப்போவும் நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி ராமேஸ்வரம் வந்திருக்கோம். இப்போவும் உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்டெடுக்கிறது மட்டும்தான். அன்னைக்கு தான் மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் உறுதியான வாழ்வியலும் நம்ம அமைத்து தர முடியும்.
நிச்சயம் இது வந்து உடனடியாக மத்திய மாநில அரசுகள் செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பிரதமரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கப்ப இது குறித்து நீங்கள் வலியுறுத்தி கண்டிப்பா எத்தனையோ வாட்டி நாங்கள் வலியுறுத்தியிருக்கோம். என்டிஏ அலையன்ஸ்ல நாங்கள் இருந்தபோது, கேப்டன் இருந்தபோது, பிரதமர் அவர்களை சந்திக்கும் போது அப்போவே நாங்கள் வந்து மனு கொடுத்து கச்சத்தீவை மீட்டெடுத்து நம்மளுடைய மீனவர்களை பாதுகாக்கணும்னு பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால இன்னைக்கு 2 நாட்டு பிரச்சனை. அதனால இது வந்து மிகப்பெரிய ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் இதை பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. இருந்தாலும் அவரும் ராமேஸ்வரம் வரும்போது அதற்கான வாக்குறுதி கொடுத்துருக்காருங்க. சீக்கிரம் நல்லது நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். போதைப்பொருள் தடுப்பது குறித்து இந்த தமிழக அரசு நடவடிக்கை உங்களுக்கு எப்படி நடக்குது? இல்லை, கண் துடைப்பு தாங்க. எந்த தடுப்பு நடவடிக்கை நடக்கிற மாதிரி தெரியலைங்க. இன்னைக்கு டாஸ்மாக் ஒரு பக்கம் இருந்தாலும் கள்ளச்சாராயம் மிகப்பெரிய அளவு போயிட்டு இருக்குங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் கள்ளக்குறிச்சியில் நடந்த கொலைகள் நீங்க பார்த்தீங்க. எல்லாரும் குடிச்சிட்டு சேர்த்தாங்க. அது ஒரு பக்கம்னா இந்த பக்கம் அப்படின்னு எதோ பேர் எனக்கு வரல. அது அவ்வளோ தூரம் போதை வந்து ரொம்ப ஃபஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்கிறாங்க. சிறு பள்ளி குழந்தைகளிலிருந்து முதியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் இன்னைக்கு போதை கலாச்சாரத்துக்கு வந்துட்டாங்கன்றது ஒரு வேதனையான ஒரு விஷயம். இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் கோரிக்கை. சரிங்களா?